வீட்டில் பல்லிகளை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சியும் செய்வாங்க. அந்த பல்லியை காலையில் கண் விழித்ததும் பல்லியை பார்ப்பது சுப சகுனமா அசுப சகுனமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட நம்பிக்கையின்படி பார்த்தோன்னா பல்லி அப்படிங்கிறது பண விஷயங்களில் மங்களகரமாகவே பார்க்கப்படுது. பல்லி அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவியோட தொடர்புடையது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் கரப்பாம்பூச்சி, வண்டு, பல்லி இது எல்லாத்துமே இருப்பது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம். ஆனால் சில பேருக்கு அந்த ஜந்துக்கள் வீட்டில் இருப்பது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு பார்த்தோன்னா கரப்பாம்பூச்சிகள் பலவிதமான நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்து விடுவாங்க. இன்னும் சிலருக்கு வீட்டுக்குள்ளே பல்லி இருப்பது பிடிக்கவே பிடிக்காது. அதை அடித்து வெளியில் துரத்தாமல் நம்ம வீட்டிற்குள் நுழைவது கிடையவே கிடையாது. ஆனால் சில பேர் பல்லி என்ன செய்ய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள் அந்த பல்லியை அப்படியே விட்டும் விடுவாங்க. இப்படி பலவிதமான மனிதர்கள் இருக்கும் பொழுது வீட்டில் காலையில் கண் விழிக்கும் பொழுது பல்லியை பார்ப்பது அப்படிங்கிறது சுப சகுனமா அல்லது அசுப சகுனமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காலையில் கண் விழிக்கும் பொழுது பல்லியை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு செஞ்சிடலாம். சில வீட்டில் பார்த்தோன்னா வாஸ்து பூஜையில் வெள்ளியிலான பல்லி சிலைகளை செய்து பயன்படுத்தி பூஜை செய்யும் வழக்கமும் இன்றளவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பல்லி அப்படிங்கிறது வீட்டின் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பவும் செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக தமிழகத்தில் பல்லிக்கு அப்படின்னு ஒரு தனி கோயில் இருப்பது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா வீட்டில் பூஜை அறையில், குறிப்பாக பூஜை அறையில், அது மட்டுமல்ல வரவேற்பு அறையில் பல்லிகள் தென்பட்டால் ரொம்ப ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் அதீத பண வரவை பெறப்போகிறோம் அப்படிங்கிறத குறிக்கும் செயலாக தான் இந்த வீட்டில் பூஜை அறையிலும் வரவேற்பறையிலும் பல்லி இருப்பது மிக சிறப்பான ஒரு சகுனமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தீபாவளி அன்னைக்கு வீட்டில் பல்லி இருந்ததுன்னா ஆண்டு முழுவதும் மகாலட்சுமி தேவியின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, மகத்தான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அந்த பல்லி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம். அதே போல் வீட்டில் ஒரே இடத்தில் 3 பல்லிகளை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக தான் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதே போல் ஒரு புதிய வீட்டுக்குள் நுழையும் பொழுது அதே நேரத்தில் நம்ம கண்ணுக்கு பல்லி தென்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால அது ஒரு மங்களகரமாகவே நம்பப்படுது. பல்லியை பார்ப்பது அப்படிங்கிறது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு சமமான ஒரு ஐதீகம் அப்படிங்கிறதுனால முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது. அதே போல் மகாலட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக நம்ம பெறப்போகிறோம் அப்படிங்கிறத சகனமாகவே அந்த பல்லியை பார்ப்பதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி காலையில் கண் விழிக்கும் பொழுது பல்லியை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா அது சுப சகுனமாகவே எடுத்துக்கொண்டு அந்த நாள் மட்டுமல்ல, இனி வரப்போகும் நாள் நமக்கு நல்ல நல்ல செய்திகளையும் நல்ல நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான நாளாகவும் நாட்களாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த நாளை துவங்கலாம். எல்லா நாளும் அதிர்ஷ்டமிக்க நாளாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.